சாயராம்ப்பா, சாய் கிருஷ்ணா மலேசியாவில் பேசுகிறேன். எனக்கும் உடம்பு முடியலப்பா, மனைவியும் முடியாது இருக்காங்க. எனக்கும் உடம்பு அங்கங்கே வலி, அலுப்பாக இருக்கு, படுக்க சொல்லுது. ரொம்ப பயமாக இருக்குப்பா. பாபா உங்களே நம்பிக்கிட்டு இருக்கோம். பயமாக இருக்குப்பா, உயிருக்கு ஆபத்து எதுவும் வருமாப்பா? உதவி பண்ணுங்கப்பா. சேவனை எடுக்க முடிஞ்சா எடுத்துருங்கப்பா. கையெடுத்து கும்பிட்றேன்ப்பா. என்னால் முடியலப்பா. நான் யாருக்கு எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருங்கப்பா. அப்பா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கப்பா. ஓம் சாய்ராம் சாய்ராம். என்னண்டா சாய்ராம், இப்போ 5 இயர்ஸாக இவர் எனக்கு அந்த உறவினர்கள் என்ன மெண்டல், பைத்தியம், டிப்ரெஷர் இதெல்லாம் எவ்வளவு அவதூறுகள் ஒன்றுக்கும் ஒன்றும் இல்லாமல் பிள்ளை பிறந்த பிறகு சொல்லி கொண்டு திரிகிறார். எல்லா உறவினர்களும் அதை நம்பி நம்பி எங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எனக்கு டிப்ரெஷர் அமிதாமண்டு. என் ஹஸ்பண்ட் பாவம் சாய்ராம், உண்மையாக அவர் பாவம். காட்டாத இடம் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. நான் பட்ட பாடு உங்களுக்கு தெரியாது சாய்ராம். இரவில் நித்திரை இல்லாமல் யோசிச்சு கொண்டு வீட்டு ஒரு வேலையும் செய்யாமல் 5 வருஷம் சாய்ராம். அந்த பிளாக் மேஜிக் எங்களுக்கு வடிவாக தெரியும் சாய்ராம். பிளாக் மேஜிக்னு தெரியும், எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் நாங்கள் ஒன்றும் ஒரு இடமும் எல்லா இடமும் போய் அலைஞ்சு மருந்து எடுத்து குளிசா போட்டு நித்திரை குளிசா போட்டு ஒன்றுக்கும் ஒன்றும் இல்லாமல் சாய்ராம் எங்களை படுத்தாத பாடு படுத்தி போடுது 5 வருஷம் சாய்ராம். எங்களை அதை நம்பி எல்லா உறவினர்களும் எங்களை ஒதுக்கி விட்டுட்டார்கள் சாய்ராம். எனக்கு அதையெல்லாம் நிவர்த்தி செய்து சாய்ராம். எங்களை எல்லாரும் மதிக்கணும், புறக்கணிச்சவை எல்லாம் எங்களை புரிய வேணும் எங்களில் தப்பில்லை சாய்ராம். எங்களில் எந்த தப்பும் இல்லை சாய்ராம். அந்த உறவினர் வலிய எங்களை பழி சுமத்தி கொண்டு திரிகிறார் சாய்ராம். எங்களை பழி சுமத்தி கொண்டு திரிகிறார் சாய்ராம். எனக்கு போது சீக்கிரம் அனுப்பி விடுங்க சாய்ராம். எனக்கு பிளாக் மேஜிக்கு எடுத்து எங்களோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிளாக் மேஜிக்கு எடுத்து விடுங்க சாய்ராம், ப்ளீஸ் சாய்ராம். இந்த மூத்த மகனை நல்லா படிக்க வேணும். அவர் சந்திரமோகன் டிவிஎஸ் நல்லா படிக்க வேணும். சாயப்பாட்ட புரை பண்ணுங்க சாய்ராம், சாயப்பாட்ட புரை பண்ணுங்க. நாங்கள் 5 வருஷமாக அலையண்டால் போகாத இடம் இல்லை, போகாத கோயில் இல்லை, போகாத கோயில்கள் இல்லை. அலையண்டால் தலை இழுக்காமல் யோசிச்சு கொண்டு தலை இழுக்காமல் தலைமுடி கொட்டி கையெல்லாம் கறுத்து ஊசியாக உடம்பெல்லாம் குத்தி எனக்கு பிளாக் மேஜிக்னு தெரியும் சாய்ராம். பிள்ளையால் படிக்க வேணும், இந்த பிள்ளையால் படிக்க வேணும். என்ன கடவுளேன்னு இப்படி சோதிக்கிறார், என்ன நல்லா சோதிச்சுட்டார். அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன், உனக்காகவே பேசுகிறேன். என்னிடத்திலே நீ பிரார்த்தனைகளை செய்கிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒரே நாளில் பல பிரார்த்தனைகளாக இருக்கிறது. காலையில் ஒரு பிரார்த்தனை, மதியம் ஒரு பிரார்த்தனை, மாலையில் மற்றும் ஒரு பிரார்த்தனை, இப்படியாக இரவிலே இன்னொரு பிரார்த்தனையாக அந்த இரவு முழுவதும் உறங்காமலேயே இருக்கிறாய். நீ நல்ல உறக்கம் பெற வேண்டும் என்றுதான் உனக்காக இந்த வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய மனதையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் செப்பனிடுவதற்காகத்தான் இந்த சாயப்பா உனக்காக சொல்லுகிறேன். என்னிடத்தில் பிரார்த்தனைகள் செய்கிறாய். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் என்னிடம் வந்து சேருகிறது. உன் பிரார்த்தனைகள் எல்லாம் தவறாமல் என்னிடத்திலே வந்து சேருகிறது. ஆனாலும் கூட இந்த சாயப்பா அதை அசட்டை செய்வதே இல்லை. கண்டிப்பாக அதை செய்து முடிப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் இவைகளெல்லாம் செய்து முடித்தால் நீதான் சிரமப்படுவாய். இன்றைக்கு இந்த பிரார்த்தனை நடந்து முடிந்திருந்தால் அது உனக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு தெரியாது. இது நடக்காமல் நீ படுகின்ற அந்த அவஸ்தை மிகச் சிறியது. ஆனால் நடந்திருந்தால்
நீ கேட்பது நடந்து இருந்தால் அது இதைவிட மிகப்பெரிய பாதகத்தை உனக்கு ஏற்படுத்தும். என்னிடத்திலே நீ எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதை அதை முதலில் அறிந்து கொள். எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த உதாரணம் உனக்கு கண்டிப்பாக உன்னுடைய மூளையில் ஆணி அடித்தார் போல் அது பதிந்துவிடும். ஒரு சின்ன கதை உனக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் தன்னுடைய அம்மாவுடன் கடைக்கு சென்றிருந்தார். அந்த கடைக்காரர், பையன் அழகாக இருக்கிறானே என்று சொல்லிவிட்டு பாட்டிலில் இருந்து ஒரு இனிப்பை காட்டி, அந்த பாட்டிலில் இருக்கிற இனிப்பை எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளப்பா என்று சொன்னார் கடைக்காரர். ஆனால் அந்த பையன் அந்த இனிப்பை எடுக்கவே இல்லை. அதை பார்த்த அவனுடைய தாயார், சாக்லேட் அல்லது இனிப்பு உனக்கு எது பிடிக்குமோ அந்த பாட்டிலில் இருக்கிறது, அதை எடுத்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுதும் கூட அவன் அந்த இனிப்பை எடுக்கவே இல்லை. பிறகு அந்த கடைக்காரரே அந்த இனிப்பை அள்ளி அந்த பையனுடைய கைகளிலே வைத்தார். அந்த பையனோ அதை ஆசையுடன் 2 கைகளாலும் வாங்கி கொண்டான். வீட்டிற்கு போனவுடன் அவன் அம்மா, ஏன் சாக்லேட்டை, ஏன் அந்த இனிப்புகளை பாட்டிலிருந்து நீயே எடுத்துக்கொள்ளவில்லை? நான் தானே சொன்னேன், நான் அனுமதி கொடுத்தேனே, பிறகு ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவனுடைய தாயார் கேட்டார். பையன் சொல்லுகிறான், அம்மா, என் கையை பாருங்கள், என் கைகள் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. நானே பாட்டிலிலிருந்து அந்த இனிப்புகளை எடுத்திருந்தால் எனக்கு கொஞ்சமாகத்தான் கிடைத்திருக்கும். இப்பொழுது பாருங்கள், அந்த ஐயா எடுத்து கொடுத்ததால் எவ்வளவு அதிகமாக எனக்கு இனிப்பு கிடைத்திருக்கிறது பாருங்கள் என்று சொன்னான் அந்த சிறுவன். நீதி என்ன தெரியுமா? என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது எனக்கு கார் வேண்டும், வீடு வேண்டும், பணம் வேண்டும், நகை வேண்டும் என்று வேண்டும் என்று எத்தனையோ வேண்டும்களை, பிரார்த்தனைகளை செய்யாதே. என் அன்பு பிள்ளையே, இவைகளையெல்லாம் செய்யாதே. என்னுடைய வாழ்க்கையையே உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். என் வாழ்க்கையின் சாரதியாக இருந்து, வழித்துணை பாபாவாக இருந்து, என்னுடைய வழியிலும் வாழ்விலும் நீயே வந்து என்னை வழி நடத்தி செல்லுங்களப்பா என்று என்னிடத்தில் எந்த பிள்ளை கேட்கிறதோ அந்த பிரார்த்தனையானது அது சரியான பிரார்த்தனையாக இருக்கும். அதை விடுத்து விட்டு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் பிரார்த்தனை வேறாக மாறிக்கொண்டே இருந்தால் நீ கேட்க நினைத்த வசதிகள் மட்டுமல்ல, நீ கேட்காத வசதிகள் உட்பட சகல சம்பத்துகளையும் நான் தருவதற்கு உனக்கு தயாராக இருக்கின்ற பொழுது சின்ன விஷயத்தை என்னிடத்தில் கேட்டு உன்னுடைய நேரத்தை வீணடிக்காதே. உன் வாழ்க்கையே என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறாய். நான் இருக்கிறேன், உனக்கு அப்பாவாக இருக்கிறேன். உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் இந்த சாயப்பா, வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.